Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ஆடி மாசம் ஸ்பெஷல் தேங்காய் அரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாயாசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை அரிசி நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதையும் இதோட சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு இதோட நம்ம ஏலக்காய் சேர்த்துடலாம். நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் இல்லைன்னா ஃபைனலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குங்க. இது கூடவே தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைகிற வரைக்கும் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. தண்ணி தேவைப்பட்டுன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். இது மாதிரி இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பால் தான் 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இதால் 4 கப் அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைனா சுடு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா இது மாதிரி சூடு பண்ணி கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, இல்லைனா கட்டியாயிடும், உடனே அடி பிடிச்சிரும். பச்சரிசி சேர்த்துருக்கறனால நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சுடு தண்ணியில் சேர்க்கறதுனால உடனே வெந்துடும். இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும், ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம ஊற்றி இதை கிண்டும் போதே தெரியும், நல்லா திக்காகிடும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம இனிப்புக்காக நான் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இந்த வெள்ளை சிரப் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்காக நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடும். இதை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ இதோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்த உப்பு சேர்க்கறதுனால இனிப்பு சுவை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு குக் பண்ணுங்க ஒரு 1 நிமிஷம். இது குக் ஆகிற வரைக்கும் நம்ம இன்னொரு வானல் வச்சு இதில் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதும் இதோட நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். இந்த முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா இது கோல்டன் கலர் செவந்து வர வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் இப்போ இதை நம்ம பாயசத்தோடு சேர்த்துடலாம். பாயசம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். இது சேர்க்கும்பொழுது இன்னும் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி நல்லா தொழுவினா சூப்பராக நமக்கு கிடச்சிடும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான அரிசி தேங்காய் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.